நம்ம திருச்சிற்றம்பலம் நமது சிவசிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்தடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய ஒரு 20 நிமிஷத்துக்கு தயானந்த குப்தா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தாந்திரிக பரிகாரம் பகுதி 14. ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அன்புள்ள வாசகர்கள் அனைவர்களுக்கும், இந்த குழுவில் பயணித்து வரும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து நல்லபடியாக எங்களையும் இந்த குழுவில் இணையும்படி செய்து வருகிறார். அவருக்கும் என் நன்றிகளையும் ஆசைகளையும் உண்டாகட்டும். இன்றைய தாந்திரிக பரிகாரங்கள் 14. அதுல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, தீய சக்தி ஆன்மாக்கள்லாம் வந்தா என்ன பண்ணலாம், 1. 2வது, குழந்தை பாக்கியம் எப்படி வருது, 2. 3வது வந்து மன நிம்மதியே ஆன தூக்கம் வரணும்னு என்ன பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எண்ணி நம்ம செய்யறோம். அந்த செய்யும் போது உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில என்னென்ன தேவையோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஈஸியானதுதான். சரி, இப்ப தீய சக்தினா எப்படின்னா, தீய சக்தினா என்ன, ஆன்மாக்கள்னா என்ன அப்படின்னா, 100 ஆண்டு காலமாக முன்னாலேயே இந்த ஆன்மாக்கள்லாம் டிராவல் செய்யறாங்கன்னுட்டு நிறைய பேர் கேட்டிருக்கோம், நம்ம பார்த்துருக்கிறோம். சில பேர் ஆன்மாக்கள் வந்து ஈவன் இந்த சென்னையில கூட காஸ்மோபாலிட்டன் சென்டர், அந்த சென்டர்ல கூட வந்து ஆன்மாக்கள் உழவுது, இந்த மாதிரி நாங்களே பார்த்துருக்கோம், காட்சியை பார்த்துருக்கோம்னு சொல்லி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு பயமா இருக்கும் என்பவங்களுக்கெல்லாம் நம்ம ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறோம். அதுல என்னன்னா, நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, உங்கள் சுயஜாதகத்தை பாதகாதிபதி திசையோ அல்லது மாரகாதிபதி திசையோ நடக்குதா அப்படின்னுட்டு நம்ம அதுக்கு தகுந்தவாறு சில பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்யும் போது அந்த பயத்திலிருந்து விலகிடலாம். ஏன்னா இது எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான். இதை முதல்ல நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா எந்த செலவும் இல்லை, வெளியே போய் நம்ம எதுவும் செய்யணுங்கிறதுல வீட்டுக்குள்ளே நம்ம செஞ்சுக்க வேண்டியதுதான். அது நம்ம வீட்டில் இருக்கிற சாமான்களை வச்சு நம்ம செய்யறது ஒரு எளிமையான பரிகாரம். இதுல இருந்து நம்ம நிறைய வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. முதல்ல வழிபடும் தெய்வம் என்னன்னா பகவதி அம்மன் தெய்வம். அடுத்தது வந்து மகாலட்சுமி தெய்வம். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, வீட்டுல மகாலட்சுமி பூஜை செய்யும் போது காசுகள் எல்லாம் வந்து ஒரு இதுல போட்டு வச்சுக்குவோம். அப்போ அந்த காசுகள் எல்லாம் போட்டு வச்சு குலுக்கி மகாலட்சுமி நமக, மகாலட்சுமி நமக, மகாலட்சுமி நமகன்னு சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு முன்னால சிறு துண்டு இனிப்பு வாயில போட்டுக்கணும். ஏலக்காய் போட்டுக்கிட்டா மணக்கும். அந்த மணக்கிற இடத்துலதான் நம்ம மகாலட்சுமி தாயார் வருவாங்க. அப்போ நம்ம சொல்லும் போதுன்னா மகாலட்சுமி நமகன்னும் போது அம்மா வர்றதுக்கு சௌரியமா இருக்கும். இது வந்து அகத்தாந்திரிகம் சொல்லுவாங்க. அதாவது அகம் தாந்திரிகம்னு அகம் பிரம்மாஸ்மின்றோம். நம்ம மனசுல என்ன இருக்கோ அதே போலதான் வெளியே இருக்கு. வெளியே என்ன இருக்கோ அதான் உள்ள இருக்கு. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றாங்க. நீயும் வந்து கடவுள்னா நானும் கடவுள் தான் அப்படிங்கிறது தான் அகம் பிரம்மாஸ்மி. அந்த இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இது ஒண்ணு. 2வது பரிகாரம், அது 2வது என்னன்னா, அதே பகவதி தேவியே நம்ம கும்பிடுறோம். அந்த பகவதி தேவியே என்ன செய்யறோம் அப்படின்னா, பகவதி தேவி கா சக்ரா சரிகா பரகா அப்படின்னு சொல்றது 3 வாட்டி. அது அடுத்தது நீங்க வந்து பகவதியிலேயே தோட்டானிக்கர பகவதி இருக்கு, மீன்குளத்தி அம்மா பகவதி இருக்கு, கொடுங்காலூர் பகவதின்னு இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லும் போது நம்ம எந்த பகவதியை வேணாலும் சொல்லும் போது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் கொடுங்காலூர் பகவதி அம்மே தேவிகா சரிகா பரகா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மீன்குளத்தி அம்மன்னா பகவதி மீன்குளத்தி பகவதி அம்மா தேவிகா சரிகா பரா அப்படின்னு 3 முறை சொல்ல வேண்டியது. அதே மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லிட்டு அந்த சொல்ல வேண்டிய போறதுக்கு முன்னால அந்த தேவிக்கு என்ன செய்யணும், பேரிச்சம்பழமும் தேனும் வந்து பரிகாரமா, அதாவது பிரசாதமா படையலா வைக்கலாம். பெண் தேவி வழிபாடு வந்து சில வீட்டுல எல்லாம் பெண் தேவதை இருப்பாங்க. அதாவது குலதெய்வம், குலதெய்வத்துல வழிபாடு விட்டு இருந்தா அந்த பெண் தேவதைய, அதாவது மூதாதையர்களை தான் நம்ம வந்து குலதெய்வமா வழிபடுறோம். சில பேர் எல்லாமே அந்த மூதாதையர்களை தொடர்ந்து கும்பிடாம விட்டுருவாங்க. அந்த இதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, இன்று பகவதி அந்த இது பண்ணுவாங்க. அந்த என்னைக்கு செய்யணும்னா, மாதம் நம்ம அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்வதால அந்த துர்தேவதைகள் எல்லாம் வீட்டு பக்கம் வராம அவங்க தடுத்து நிறுத்திடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது நல்லது நடக்கும். அது சில பேர் வந்து நம்ம வீட்டுல நம்ம சொந்தக்காரங்களாம் எப்படி நம்மளை பார்க்கறாங்க, நம்மளை என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கூட வந்து அந்த மூதாதையர்கள் வந்து நம்ம வீட்டு வாசலுக்கு காத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க.
அப்படி அந்த அமாவாசை தர்ப்பணம் விடும்போது அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு உணவு. அடுத்த ஒரு மாசத்துக்கு அதுதான் உணவு. நமக்கு தினைக்கு 24 மணி நேரம் ஒரு நாள் ஆகுது, அவங்களுக்கு 30 days தான் ஒரு நாள் ஆகுது. அதனால அடுத்த அமாவாசைக்கு அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க, இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஆகுது. சரி, இது வந்து நம்ம என்னன்னா இந்த மாதிரி பிசாசுகளோ அல்லது துர்தேவதைகளோ அல்லது அமானுஷ்யங்களோ வர்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும் போது மனசுல இருக்கிற பயம் போயிடும். பயம் போனா தைரியமா நிக்கலாம். சரி, இது வந்து முதல். இது ரெண்டாவது என்ன, மனசு வந்து ஒரே நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம இருக்குங்க, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்கு என்ன நம்ம சொல்ல போறோம்னா, இந்த இந்த முதல்ல ரெண்டு வருஷமா நல்ல தூக்கம் வந்துட்டு தாங்க இருந்துச்சு, இப்போ வரமாட்டேங்குது, என்ன செய்யறது அப்படின்லாம் கேக்குறாங்க. அப்போ அது என்ன பிரச்சனை? அது ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தீர்வு இல்லையான்னா தீர்வு இருக்கு. ஒரு பக்கம் அருளை தேடி போறாங்க, மறுபக்கம் பொருளை தேடி போவாங்க. அப்போ ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றதே இல்லை, கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். இந்த ரயில்வே ட்ராக் போகுது இல்லைங்களா, அந்த மாதிரி அது ரெண்டும் அருளும் பொருளும் சேர்ந்தா கண்டிப்பா நிம்மதி இருக்கும். ஒருத்தருக்கு சின்னதா இருந்தா பத்தாது, சிலருக்கு பெருசா இருந்தா போதாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே நிம்மதிங்கிறது வந்து தான் இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது தான் நிம்மதி. சரி, இப்போ இது நம்ம சொல்லிடலாம், ஆனா அவங்க மனசுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியறது இல்லை இல்லைங்களா. இப்போ சுய ஜாதகத்தை நம்ம எடுத்துக்குவோம், அது உங்க குடும்ப ஜோதிகிட்ட காமிங்க. இப்ப என்ன தசாநாதன் நடக்கிறாங்க, என்ன புத்திநாதன் நடக்கிறாங்க, என்ன திசையை நடந்துட்டு இருக்குது, அது யோக ஜாதகமா இல்ல அவயோக ஜாதகமா, கிரகங்கள்லாம் எந்த இதுல இருக்கு, அவயோகமான கிரகங்கள் என்ன, அவர்களுக்கு திசைய புத்திய நடந்தா இது போன்ற நிம்மதி இல்லாத தூக்கம் கூட இல்லாம போயிடும். அப்போ அது என்ன இடம் பார்க்கணும்? 4ஆம் இடம் பார்க்கணும், 12ஆம் இடத்துல பார்க்கணும். அப்போ 4ஆம் இடம்ங்கிறது என்னன்னா வந்து நம்ம வண்டி வாகன வசதிகள் வாங்க வேண்டியது தாய் ஸ்தானம். 12ஆம் இடம்ங்கிறது என்ன? அயனசயன ஸ்தானம். அயனசயனம் சரியா இல்லைன்னா நம்ம என்ன ஆகும்? நிம்மதியான தூக்கம் இல்லைன்னா நமக்கு பார்க்கறதுக்கு என்னன்னா, அந்த 12ஆம் இடத்தில் வந்து அசுப கிரகங்கள் இருந்தாலோ இல்ல அதாவது அசுப கிரகங்கள் பார்வைகள் இருந்தாலோ இது போல நடக்கும். அப்போ நம்ம என்ன எளிய பரிகாரங்கள் மூலமா இது நீக்கலாமான்னா கண்டிப்பா நீக்கலாம். அப்போ ஜாதகத்தை எடுத்துக்குவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், மேஷ லக்னம் எடுத்துக்கோங்க. அப்போ 12ஆம் இடம் மீன லக்னம் இல்லைங்களா. மேஷம் வந்து 1ஆம் லக்னம், 12ஆம் இடம் வந்து மீன லக்னம். அப்போ இடம் கொடுத்த தேவதை யாருன்னு பார்த்தா குரு. அப்போ தேவதையே அப்போ எந்த தேவதையை வழிபடணும்னா குரு தேவதையா வழிபடணும். அப்போ குரு பகவான் வந்து அவருக்கு யாரு பகவான் அப்படின்னா சிவன் தான். சிவனை நம்ம வணங்க வேணும். இப்போ அந்த தேவதைக்கு மீனராசிக்கு இடம் வந்து யார் வீடுன்னா குரு பகவான் வீடு. அந்த குரு பகவானுக்கு குருநாதர் யாரு அப்படின்னு பார்த்தா சிவபெருமான். அப்ப நம்ம சிவபெருமான நம்ம வந்து கும்பிடணும். அது மட்டும் இல்லாம மீனத்துல உச்சம் பெறுபவர் யாருன்னா சுக்கிர பகவான், அதான் சுக்கராச்சாரியார். அப்ப சுக்கராச்சாரியார் வந்து அசுரகுரு. அங்க தேவகுரு இடத்துல சுக்கராச்சாரியார் உட்கார்ந்தா என்ன ஆகும்? 2 பேருக்குமே யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு நடந்துட்டு இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கிறது இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சுக்கிர பகவான் என்னன்னா உச்சம் இடம். அந்த சுக்கிர பகவானுக்கு இடம் கொடுத்த தெய்வம் யாருன்னாலும் சிவபெருமானே. அந்த ஸ்தானம் வந்து அந்த ஸ்தலம் கூட எங்க இருக்குதுன்னா அந்த சுக்கிர பகவானுக்கு இடம் கொடுத்தது சிவபெருமானுன்னா அந்த சிவபெருமான் தமிழ்நாட்டிலே இருக்கு. அந்த கோயில் என்னன்னா கஞ்சனூர் கோயில் அங்க இருக்கு. அந்த கஞ்சனூர் கோயில நம்ம போய் வந்து சுக்கிர பகவானுடைய ஸ்தலம், அங்க போயிட்டு நம்ம ஒரு சின்ன பரிகாரம் தான், நாட்டு பசுமாட்டு நெய் எடுத்துட்டு போய் அந்த சிவபெருமானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் கொடுத்து வர வேண்டியது. அதே இடத்துல வந்து வேறு பல கிரகங்கள் இருந்தாலும் பாருங்க, 12ஆம் இடம் நம்ம வந்து மீனராசின்னு சொன்னோம். அத்த மீனராசியோட சுக்கிர பகவானும் கூட வேற யாராவது இருந்தால், அந்த கிரகங்கள் இருந்தாலும் அங்க இருக்கிற வந்து கிரகங்கள் கஞ்சனூர் கோவில்ல வேற அந்த இது இருக்கும், நவக்கிரக இது இருக்கும் இல்லையா, அது கூட அவங்களுக்கும் சேர்த்து அந்த நாட்டு பசுமாட்டு நெய்யை கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம் கும்பிட்டுட்டு வந்துடலாம். இது இவ்வளவுதான். ஆனா ஜாதக ரீதியாக நம்ம கர்ம ரீதியாகவும் பார்க்கணும். அத்தோடு பாசிட்டிவ் தன்மை இருந்தா நல்ல பலனை கொடுக்கும் இல்லையா. சப்போஸ் வந்து தேவையில்லாமல் தவறாக செய்து விட்டாலும் அந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய சக்தியை நமக்கு பகவான் கொடுக்கணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு வரணும். இது தாந்திரிக பரிகாரம். இதுல என்னென்ன செய்யலாம்னா என்னைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. வியாழக்கிழமை அன்னைக்கு
சொர்ண காசுகள், சொர்ணம்னா நமக்கு என்னன்னா தங்க காசுகள் சேர்த்து வைக்கிறது. 7 வாரங்கள், அதாவது குரு பகவான் அல்லது அந்த கோயிலுக்கு கொடுக்க வேண்டியது, குருவுக்கோ அல்ல குரு பகவான் இருக்கக்கூடிய கோயிலுக்கோ கொடுக்க வேண்டியது. அது 7 வாரங்கள் அந்த காசு சேர்த்து வைக்கலாம், சேர்த்து வச்சு ஒன்னா கூட கொடுக்கலாம். அல்லது வெள்ளிக்கிழமைகளை வெள்ளி காசுகளை நம்ம போட்டு வச்சு 7 வாரங்கள் காசுகள் சேர்த்து வைக்க வேண்டியது. அப்போ அது யாருக்கு கொடுக்கலாம்னா அதே மாதிரி அந்த குரு பகவான் குருவுக்கு கொடுக்க வேண்டியது. அடுத்தது இன்னொன்னு, அகஸ்தி முனிவரை மனசார நினைச்சுக்கிட்டு உங்களால் தான தர்மங்களை செய்ய வேண்டியது. எங்க செய்யலாம்? சிவாலயங்களை செய்யலாம். அப்ப சிவாலயங்களை என்ன செய்ய முடியும்? தயிர் சாதம் வாங்கி கொடுங்க, அல்லது வஸ்திர தானம் செய்யுங்க. அப்ப வஸ்திர தானம் வயசானவங்களுக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் செய்யலாம். அடுத்தது என்னன்னா, பெண்கள் இருக்காங்க இல்லையா, பெண்கள் அதாவதுன்னா அந்த கோயிலுக்கு பூ கட்டி கொடுப்பாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு தானம் செய்யலாம். என்ன தானம்னா வஸ்திர தானம் செய்யலாம், தயிர் அன்னதானம் செய்யலாம். அல்லது இந்த ஃபேன்சி ஸ்டோர் எல்லாம் வேலை செய்யறாங்க இல்லைங்களா, கண்ணாடி கடையில இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை 27 முறை தலையை சுத்தி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. தலையை சுத்தி கொடுக்கறதுனால உங்களுக்கும் நல்லது, அது தலையை சுத்தி வாங்குறவங்க அவங்களுக்கும் நல்லதுன்னு சொல்றாங்க. அப்போ இதன் மூலியமா நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம இனிமையான தூக்கமும் நம்மளுடைய கிரகங்கள் எல்லாம் சாந்தி அடைஞ்சு நமக்கு எப்பயுமே தூக்கங்கள்ல ஒரு கஷ்டமான வேலையே கிடையாது, எப்பயுமே நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும், நல்ல அருமையான தூக்கம் வரும். அதுல என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம எது இல்லப்பா துக்கம் இல்லை அப்படின்னு நினைச்சாவே தூக்கம் வரும், துக்கம் இல்லைன்னா தூக்கம் வரும் இல்லைங்களா? சரி, அடுத்தது 3வது பரிகாரம் என்னன்னா, குழந்தை வரம் தரும் தாந்திரிக பரிகாரங்கள். ஐயா, சில பேருக்கு கல்யாணமே ஆகிறது இல்லை. சரிங்கய்யா, கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்தை பாக்கியம் ஆயிடுச்சானா சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஆகிறது இல்லை. ஐயா 2 வருஷம் ஆச்சுன்னாவே என்ன உங்க வயிற்றுல புழு பூச்சி இல்லையா? எங்க போனாலும் இதே பேச்சாதான் இருக்கும். எந்த நல்ல இடத்துக்கு போனாலும் சரி, கல்யாணத்துக்கு போனாலும் சரி, எங்க விசேஷங்கள் 4 பேர் கூடுறாங்களா அந்த இடத்துல உடனே கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்னம்மா, கல்யாணம் ஆகி 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு, புழு பூச்சி இல்லையா, இப்படியே இருப்பியா அப்படின்னுவாங்க. அப்புறம் கடைசியில என்னாங்கன்னா, அந்த பெண்கள் எந்த சுப காரியங்களையும் அவங்கள கூப்பிட மாட்டாங்க. புண்ணியாஜனமோ பேர் வைக்கிறதோ இல்ல பல விஷயங்கள்ல குங்குமம் இது பண்றதோ அவங்கள நம்ம ஓரம் கட்டும் போது அவங்க மனசு ரொம்ப பாதிக்கும். சரி, இந்த மாதிரி குழந்தைகள் வர தட்டுப்படுதுன்னா அவங்களுக்கு குழந்தைகள் தரும் குழந்தைகள் வரம் தரும் தாந்திரிக பரிகாரங்கள் ஏதாவது உண்டா சாமின்னு கேட்டா கண்டிப்பா உண்டு. என்ன அப்படின்னா, இப்போ இது நம்பணும், ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றோம், சனி பகவானுடைய மேல நீல கதிர்கள், சூரியனுடைய நீலக்கதிர்கள் கரெக்டா விழுது. அது அந்த மாதிரி ஒரு கோயில நம்ம கட்டியிருக்காங்க. எங்கன்னா குச்சனூர்ல இந்த எத்தனையோ வருஷ காலங்களுக்கு முன்னால சனி பகவான் மேல நீலக்கதிர்கள் விழுகுது அப்படின்னு கணக்கு போட்டு கட்டியிருக்காங்கன்னா, ஏன் அதை நம்ம எல்லா இதுக்கும் நம்ம அவங்க பெரியவங்க சொன்னதை நம்ம ஏன் எடுத்துக்க முடியாது? இந்த மெய்ஞானத்துடனும் விஞ்ஞானத்தும் கலந்து தான் நம்ம வழிபாடுகளும் கோயில்களும் இருக்குது. இதேதான் நம்ம போனோம்னா வடநாட்டு பக்கம்லாம் போனீங்கன்னா அங்க சூரிய பகவானார் கோயில் இருக்கு. அங்க அந்த 24 மணி நேரத்துக்கு கரெக்டா சக்கரம் மாதிரி இருக்கும், தேர் சக்கரம் மாதிரி. அந்த தேர் சக்கரமா அந்தந்த மணி நேரத்துக்கு கரெக்டா அந்த சூரியனுடைய கிரகங்கள் அது மேல விழுது. அப்படியெல்லாம் அங்க கணக்கு போட்டு கட்டியிருக்காங்க. நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சூரிய பகவானுடைய ஒளி பகவானுடைய காலில் விழுகிற மாதிரி கூட நம்ம பார்த்துருக்கிறோம். அதே கன்னியாகுமரி அம்மன் மூக்கு மூக்குத்தி மேல ஒளிகிரகங்கள் படுறதெல்லாம் அந்த காலத்துல கட்டியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா, விஞ்ஞானம் மெய்ஞானம் ரெண்டும் கலந்ததுதான் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது குழந்தை தரும் தாந்திரிக பரிகாரங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா நம்பிக்கை தான். சரி, இப்போ என்ன செய்யணும்னா, குழந்தை உண்டாக சில தாந்திரிக பரிகாரங்களை முதல்ல ஆரம்பிக்க வேண்டிய நாள் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். எங்க ஆரம்பிக்கலாம்னா, ஒண்ணு அமாவாசையில ஆரம்பிக்கலாம், 2வது பௌர்ணமியில ஆரம்பிக்கலாம், அல்லது தேய்பிறை அஷ்டமியில ஆரம்பிக்கலாம், அல்லது வளர்பிறை அஷ்டமியில ஆரம்பிக்கலாம். இந்த 4 நாள்ல நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இதற்கு முன்னாடி என்னன்னா, உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் ஜோதிடர்கிட்ட காமிச்சு என்ன தசா புக்தி நடக்குதுன்னு முதல்ல நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். குரு பகவானுடைய பார்வை இருக்கா, 5ஆம் இடமான குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய 5ஆம் இடம் சுபகரங்கள் இருக்கா, அசுபகரங்கள் இருக்கா, அதனுடைய பாகிஸ்தானத்துல ஆசீர்வாதம் பெரியவர்களோட ஆசீர்வாதம் இருக்கான்னா கேட்டுக்கோங்க. இது சிம்பிளா ஒரு 5 நிமிஷத்துல பார்த்து சொல்லிடுவாரு. அடுத்தது என்னன்னா, நீங்க செய்ய வேண்டியது, உங்க வீட்டுல செய்ய வேண்டியதுன்னா தேங்காய் எண்ணெய் செக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த கொஞ்சம்
அதுல பச்சை கற்பூரம் போடணும். அப்புறம் ஒரிஜினல் கஸ்தூரி வாங்கி அதுல கலக்குங்க. ஏலக்காய் பொடிச்சு அதுல போடுங்க. அதாவது பச்சை கற்பூரம், தேங்காய் செக்கெண்ணெய், அதுல கற்பூரம், பச்சை கற்பூரம் போடணும், கஸ்தூரி வாங்கி போடணும். கஸ்தூரி தான் ஒரிஜினல் வாங்கி போடுங்க. இது நாட்டு மருந்து கடையில கண்டிப்பா கிடைக்கும். அங்க காசு தான் 5 ரூபாய்க்கு கொடுங்க 10 ரூபாய்க்கு கொடுங்கனாலும் அது ஒரிஜினல் இருக்காது. அதனால அது உங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்துல நீங்க ஒரிஜினலா இருக்கிறத நல்லதா வாங்கி போடுங்க. அடுத்தது ஏலக்காயை பொடிச்சு போடுங்க. இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் அந்த மர்மஸ்தானத்துல இருக்கிற முடியெல்லாம் நீக்கிடுங்க. அப்புறம் சுவாமிக்கு முன்னால இது நம்ம சொன்னோம்ல, எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் வச்சு அது விநாயகர் முன்னால வச்சிருங்க. வச்சுட்டு சில வச்சு நல்லா அது ஒரு சூடுபடுத்தி தான் வைக்கணும், அப்படியே வைக்கக்கூடாது. ஒரு சின்ன சூடு பார்த்து வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த ஒரு மந்திரம் சொல்ற அந்த மந்திரம் தன ஆகர்ஷண மந்திரமும் சொல்லுவாங்க. தன ஆகர்ஷண மந்திரம்னா எப்படிங்க குழந்தை பாக்கியத்துக்கு சரியாகும் அப்படின்னு ஒரு கேள்வி கூட வரும். தன ஆகர்ஷணம்னா 16 செல்வங்களும் கொடுக்கக்கூடியது. அந்த 16 செல்வத்துல கொடுக்கக்கூடியது என்னன்னா குழந்தை பாக்கியமும் இருக்கு இல்லைங்களா? அப்போ குழந்தை பாக்கியம். அப்போ என்ன சொல்லணும்? அந்த மந்திரம் என்னன்னா ஓம் சுக்லாம் க்ளீம் தம்பதையே வர வர வரத அப்படின்னு சொல்லணும். ஓம் சுக்லாம் க்ளீம் தம்பதையே வர வர வரத சுவாகா அப்படின்னு சொல்லணும். சுவாகா அப்படின்னு சொல்லணும். அப்போ நம்ம என்னன்னா சாரி ஓம் சுக்லாம் க்ளீம் தம்பதையே வர வரத மமதன தானிய மிருத்துந்தேகீதோ சுவாகா அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியது. அப்புறம் அது அருகம்புல்ல அர்ச்சனை செய்யணும். அது எத்தனை நாள் செய்யணும்னா 41 நாள் செய்யணும். அப்போ அந்த அந்த அருகம்புல்ல அந்த காஞ்சிடும் இல்லையா? நேத்து வச்சது இன்னைக்கு காஞ்சிடும், இன்னைக்கு வச்சது நாளைக்கு காயும். அதனால அது எல்லாமே ஒரு பையில, அந்த காஞ்சி போனது எல்லாமே எடுத்து ஒரு பையில போட்டு வச்சுக்க வேண்டியது. இந்த பாயில போட்டு வச்சுட்டு பிறகு அதை உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கிட்டுங்க. நினைச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுங்க. இல்ல அப்படி மந்திரம் எங்களுக்கு தெரியாதுன்னா மலையாள முறைப்படி ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே சரிகா பரகா அப்படி சொல்லணும். என்னன்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகே சரிகா பரகா அப்படின்னு சொல்லணும். அல்லது கருப்பசாமி உங்களுக்கு அங்க அப்படின்னா உங்களுக்கு கருப்பசாமி தேவாய சரிகா பரா அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் கூப்பிட்டு உலகத்துல இருக்கும் எல்லா தெய்வங்களையும் உன் குலதெய்வத்தை இடத்திற்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட வேண்டும். பரான்னா வாங்கன்னு அர்த்தம். அப்போ பரா அப்படின்னா எல்லா தேவங்களும் எங்க குலதெய்வங்களுக்கு வாங்க. அடுத்தது என்ன செய்யணும்னா சிவபெருமானை நம்ம நினைச்சுக்கணும். அப்போ சிவபெருமானை அம்பாளையும் சேர்த்து நினைச்சுக்கணும். அப்போ இதுக்கு மந்திரம் என்ன சொல்லணும்? சிவபெருமான் அப்படின்னா என்னன்னா சிவனும் அம்பாளும் சேர்ந்தது சிவபெருமான் இருக்குது இல்லையா? அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவாங்க இல்லையா? அது சொல்லணும். அதுக்கு என்னன்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படின்னு சொல்லி 3 முறை நம்ம சொல்ல வேண்டியது. இதை நம்ம மனசார சொல்லும் போது அது நடக்கும். சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும் 3 முறை சொல்ல வேண்டியது. இதை மனசார சொல்லுங்க. சிவம் என்பது என்னன்னா சிவனும் சக்தியும் சேர்ந்ததுதான், ஒன்று சேர்ந்ததுதான். பிறகு தினசரி காலையில எண்ணெயை படுத்துக்கொண்டு நம்ம முக்கியமான இடத்துல நம்ம தடவிக்க வேண்டியது. 1/2 அடிக்கு மேல, மர்மஸ்தானத்துக்கு மேல 1/2 அடிக்கு மேல மசாஜ் செய்து வர வேணும். 41 நாள்ல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த நல்ல செய்தி கிடைக்கும். அதை நீங்க உங்களுடைய இதாலேயே நீங்க நம்பலாம். சரிங்களா? அடுத்தது என்னன்னா 4வது பரிகாரம் என்னன்னா நம்மை காக்கும் செல்வ பிராணிகள், அதனுடைய ரகசியங்கள் என்ன அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம செல்ல பிராணிகள்லாம் என்னென்ன சொல்லலாம்? பூனைக்குட்டியை சொல்றாங்க, நாய்க்குட்டியை சொல்றாங்க, பசுமாட்டை சொல்றாங்க, குதிரையை கூட சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாமே இருக்கக்கூடியதுதான். அப்போ பசு, குதிரை, நாய்க்குட்டி, பூனைக்குட்டிக்கு எல்லாமே நம்ம செல்ல பிராணிகள் சொல்றோம். இதுக்கும் இந்த சூட்சமத்துடன், அதாவது இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ செல்ல பிராணிகள் வைத்திருக்கீங்கன்னா என்ன பலன் என்று பார்ப்போமா?
சில நேரங்கள்ல சில பேர்கள் வந்து குதிரைய வந்து வச்சிருப்பாங்க. சில பேர் பண்ணைய கூட குதிரை பண்ண கூட வச்சிருப்பாங்க. சில பேர்கள் என்னன்னா பசுமாடு வச்சிருப்பாங்க. சில பேர் பசுமாட்டு பண்ணைய வச்சிருப்பாங்க. சில பேர் நாய்க்குட்டி வச்சிட்டு இருப்பாங்க. அதுவும் அதே மாதிரி நல்ல போஷாக்கா வளர்த்திட்டு வருவாங்க. சில இது வந்து நம்ம பூனைங்கெல்லாம் கூட வளர்த்துவாங்க. அப்போ நம்ம என்னன்னா சூலம் என்பது கூட வெளியே தெரியாது, சூட்சமம் என்பது வெளியே சூலம் என்பது வெளியே தெரியறது, சூட்சமங்கிறது வெளியே தெரியாதது. அப்போ ஜாதகத்துல ஒருவருக்கு நமக்கு மாரகஸ்தானம் அப்படின்னா மாரகம் என்பதுதான் மாரகஸ்தானம் என்று சொல்றோம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை வைக்கும்போது இதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்றது? மாரகம் வர்றது தெரியறது இல்ல. அது மாரகம் வர தெரியாத போது அதை நம்ம வந்து என்ன செய்யுதுன்னா அந்த பாசமாக வளர்க்கும் போது அந்த மாரக நேரத்துல வந்து யமதூதர்களை எல்லாம் வந்து அந்த செல்ல பிராணிகளை தடுத்து நிறுத்துமா. என் முதலாளியை ஒன்றும் செய்யாதீர்கள், என்னை எது வேணாலும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை கூட கொடுக்கறதுக்கு அவங்க எல்லாம் அந்த வாயிலா ஜீவன்கள் தயாராக இருக்குமா. சில பேர் புறாக்கள் வளர்ப்பாங்க, சில பேர் வந்து வளர்க்கலாம்னுவாங்க, சில பேர் வளர்க்க கூடாதுன்னாங்க. புறாக்களை வளர்க்கலாம், ஆனால் அதை அடைக்க கூடாதுன்னுவாங்க. அதுலயே வந்து பெரிய பெரிய புறா விலையெல்லாம் இருக்கக்கூடிய புறாக்கள்லாம் கூட இருக்குது. தானங்கள் வந்து தானங்கள் செய்ய நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே நம்ம வந்து அதுக்கு அந்த நேரத்துல நம்மளை காக்கும். அப்போ மீன்கள் கூட வளர்க்கிறாங்க. அந்த மீன்கள் கூட என்ன ஆகுதுன்னா அது வந்து நம்ம அது அந்த கெட்ட கிரகங்கள் வராம பார்த்துட்டே இருக்குமா. எதுவுமே வந்து அங்க என்ன ஆகுதுன்னா அது தூங்குறது இல்ல, மீன்கள் தூங்குவதில்லைன்னுவாங்க இல்லையா. மீன்கள் கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால அது எந்த வித கெட்ட கிரகங்களும் வராம அது பார்த்துக்குது. அப்ப மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள்லாம் அந்த காட்சிகளை பார்த்துட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து மனசெல்லாம் வந்து நிம்மதியா இருக்குதுங்க, மீனுக்குட்டியை பார்த்துட்டு அது விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தா நிம்மதியா இருக்குவாங்க. சில பேர் நாய்க்குட்டி வச்சுட்டு இருக்கும்போது அது அழகா சிரிக்க என்னென்னமோ பண்ணும். நீங்க பாத்தீங்கன்னா டிவியில இந்த நியூஸ் இதுல போடுவாங்க. அதுலயே அந்த பூனைக்குட்டியும் நாய்க்குட்டியும் விளையாடுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வசனங்கள்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு சூட்டபுளா இருக்கும். அதனால இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க வந்து இந்த சூட்சமத்துடன் அதாவது இந்த ஆவிகளோட அல்ல யமதர்மனுடைய தூதர்கள்லாம் வரும்போது, மார்க திசை நடக்கும்போது, மார்க பக்தி நடக்கும் போதோ இவங்க எல்லாம் வராம பார்த்துக்குமா. நமக்கு என்ன ஆன்மாக்களோட தொடர்பு இருக்கோ, நமக்கு என்ன ஆன்மா தொடர்பு இருக்கோ அதே ஆன்மா தான் அந்த கிளிக்கோ புறாவுக்கோ மீன்களுக்கோ இருக்கும். நாய்க்குட்டி வீட்டுல அதாவது இது இருக்கும். அப்ப என்ன சொன்னா தன்னுடைய ஆன்மாவை வந்து தியாகம் பண்ணி தன்னுடைய எஜமான காப்பாத்துதுன்றாங்க. சில பேர் எல்லாம் நாய்க்குட்டியை ரொம்ப ஆசையா வளர்த்துவாங்க. அவங்கள வந்து அவங்க வீட்டிலேயே புதைப்பாங்க. அது தவறு, அந்த மாதிரி புதைக்கூடாது. அதுக்கு சங்கிலியம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சங்கிலியம் அங்க இருந்ததுன்னா அந்த வீட்டுல திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். முக்கியமா பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா சங்கிலியம். இது வந்து வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லுவாங்க. முதல்ல வாஸ்து பாக்குறதுக்கு முன்னால வீட்டுல என்ன சங்கிலியம் இருக்கா அப்படின்னு தான் முதல்ல நாங்க பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அதுல அந்த சங்கிலியம் இருந்ததுன்னா அந்த முதல்ல சங்கிலியத்தை நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேற இதெல்லாம் பார்க்கணும். அப்போ நம்ம என்னன்னா நம்ம நாய்க்குட்டிகளை வீட்டுல புதைக்காம அதுக்குன்னு உண்டான இடத்த நம்ம தேர்ந்தெடுத்து வெளியே நம்ம புதைக்கணும். இல்லைன்னா பிரேத தோஷம் நமக்கு இந்த வீட்டுல ஏற்படும், அந்த வைப்ரேஷன் நமக்கு இருக்கும். இதனால நமக்கு வந்து பலவித கஷ்டங்களும் நிம்மதி இல்லாதன்மையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால இதை நம்ம கண்டிப்பா நம்ம உணரலாம், இந்த மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். அதுல நம்ம என்னன்னா நம்பிக்கையோட இருக்கணும், மனசார சிவபெருமான நம்பணும். எல்லாத்துக்கும் அவர் தான் பெரியவர். அந்த பெரியவரை நம்ம நம்பி நம்ம வந்து மன நிம்மதியாக உறங்கலாம், குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். எல்லாமே வந்து தீய சக்திகளை ஆன்மாக்கள் நம்ம வீட்டில் வராமல் தடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது எல்லாமே நமக்கு சரியாக நடக்கணும்னா நமக்கு வந்து மெய்ஞானத்தோடும் விஞ்ஞானத்தோடும் நம்ம கலந்து எல்லாமே நடக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த திரு பாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கும்
அமைதியை காத்து இந்த பொறுமையா கேட்டுக்கொண்டிருந்த ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய வாழ்த்துக்களுடன் மறுமுறையும் அடுத்த முறை சந்திப்போம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தாலோ தயவு செய்து அதை பொருட்படுத்தாமல் என்னை இது பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். டவுட் கேட்டுக்கலாம். பாஸ்கர் ஐயா, கண்ணகி அம்மா, ரமேஷ், எங்கனா டவுட் இருக்கா? நன்றியா, நன்றி நன்றி நன்றி. கண்ணகி அம்மா சொல்லுங்கய்யா. டவுட் என்ன? இல்ல டவுட்லாம் இல்லைங்கய்யா, அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அதுதான் டவுட் கேட்கல அப்படின்னாலும் அவருக்கு கஷ்டப்படுவாரு. அதுதான் விஷயம். யாரும் வாய் திறக்க மாட்டாங்களே, ஆனா பேச தெளிவா பேசிடுவாரு. யாரும் பேசுறது இல்ல, டவுட்டும் கேட்கறது இல்லைன்னா ஒண்ணு புரியாம இருக்கணும் இல்லையா? என்னத்தையா பேசுறாரு, என்னது புதுசா நீங்க தெளிவா சொல்றீங்க. தெளிவா சொல்லும் போது அதுல டவுட் இல்ல. என்ன ஷார்ட்டா முடிச்சிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லிருக்கலாம். இன்னும் சொல்லலாமா? மழை பெய்யற மாதிரி இருக்குதுமா, தான் இங்க ரொம்ப இருக்கு. அதனால கருத்துக்கெல்லாம் அது மேலேயே போகுது. இந்த கடன் கொடுத்துட்டு கடனை திருப்பி வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்களையா? ஆமா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கய்யா. சொல்லிடலாம். அதுக்கு என்ன, அதுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கேனம்மா. இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில ஒரு சின்ன தொகையாவது அவங்க கிட்ட வாங்குங்க. அப்படி வாங்கும் போது அவங்க கண்டிப்பா முழு தொகையும் அவங்களுக்கே கொடுக்குவது ஆண்டவன் அவருக்கு அருள் புரிவாங்க. இதுக்காக நீங்க பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு அவங்களுக்கே அத கடன் வாங்கினாங்க இல்லையா, அவங்க கிட்டே நம்ம ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிறு தொகை, ஒரு 10,000 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 ரூபா கொடுப்ப போதும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வரையில உனக்கும் நல்லது, உன்னோட கடன் எல்லாம் தீந்துரும், எனக்கு காசு வந்த மாதிரி ஆகுன்னு சொல்லி கூட வாங்குங்க. இது ஒண்ணு மட்டும் இல்லாம நிறைய நான் நிறைய முதல்ல சொல்லியிருக்கேன் அதுல. அதனால நீங்க அப்படியே வேணும்னா நான் பார்த்து உங்களுக்கு இன்னொரு வாரம்னா என்னம்மா கடையில இருக்கிறீங்களா? ஆமா, கடை வச்சிருக்கேன்மா. ஈவினிங்ல ஆர்கானிக் ஷாப் இருக்கு. ஆர்கானிக் செய்யறேம்மா. ஆர்கானிக் ஒரு ஈவினிங் மட்டும் செய்வேன். நான் அதுக்காக வீட்டுக்கு போய் செஞ்சுட்டு திருப்பி இங்க வரணும்னா கடையை மூட முடியாது, அது ஓப்பனா தான் இருக்கும். யாரையாவது பாத்துக்கோன்னு சொன்னாலும் கஷ்டமா இருக்கு. சொல்லியாச்சு, சரி. ஐயாவோட இது நம்ம அன்புக்கு இதுல நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டா சொல்றீங்க ஐயா. நான் 2-3 பேருக்கு முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணப்போ சொல்லியிருந்தேன். அங்க ஜெயம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க இந்த இதுக்கு சொன்னீங்களா என்னன்னு தெரியல, நான் கவனிக்கல. அதுக்குதான் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அப்படி நம்பிக்கைன்னு தெரியல ஃப்ரெண்டுங்கிற இதுல இது வாங்கி கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. கஷ்டத்துல இருக்காங்க. அதனால கூட உதவி செய்யணும்னா ஒரு மனசு வர மாட்டேங்குது. அதுல அடிபட்டுறாங்க. இப்ப நான் சொல்றது என்னன்னா, அந்த காலத்துலதான் அரச மரத்து கீழே நீ கேட்ட காசு நான் கடனா உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு திருப்பி கொடுத்துன்னு சொல்லி அதுக்கு சாட்சி அரச மரம் தான். அப்போ பத்திரம் கிடையாது, பாண்டு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்போ அப்போ அந்த சத்தியம் இருந்துச்சுங்க. இப்போ நம்பிக்கை வச்சிருந்தாங்க அந்த காலத்துல எல்லாம். எந்த ஒரு தெய்வக்குத்தம் ஆயிடுண்டா, தெய்வக்குத்தம் ஆயிடுண்டா வேண்டாடுவாங்க. இப்போ அப்படிலாம் இல்ல, சொல்லுக்கு மதிப்பு இருந்துச்சுங்கய்யா அந்த காலத்துல எல்லாம். சொல்றேன், இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதாவது கொட்டம் கோணங்கி ஈஸ் கொண்டம் வீரபத்திரன்ற மாதிரி கிறுக்கன் தான் கடன் கொடுப்பான். கிறுக்கன் கடன் கொடுப்பானா, அவனை கடன் வாங்கிட்டவன் வீரபத்திரன்னா என்ன, பத்திரமா வச்சுக்கிட்டான். அதனால இந்த மாதிரி நம்ம இந்த காலத்துல யாருக்கு இருந்தாப்பா கடன் கேட்டியா, என்கிட்ட இல்ல, இந்த ஒரு 500 ரூபா வச்சுக்கோ, தர்மமா வச்சுக்க, எனக்கு திருப்பி தராத
அப்படின்னு சொல்லிடணும். அவ்வளவுதான். ஆமா ஆமா. அதனால நம்ம சொல்றது ஈஸி தான். எப்படியாவது அது புடிச்சிட்டு வந்துருவாங்க. இந்த ஆமா மாதிரி ஆமா. அது வாசனை இப்ப நீங்க பிடிச்சிட்டு சொன்னீங்களே இந்த ஆர்கானிக் ஷாப்னு வச்சிருக்கீங்களா, நமக்கு வந்து எல்லாம் இப்படிதான் வாழணும்னு ஒரு கோடு போட்டு வாழ்றோம். ஆமா அப்படிங்கறதுனால நம்மள வந்து நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க ஐயா. ஆமா. அதுதான் நம்ம அதுதான் ஒரு ப்ராப்ளம். நம்ம எது வேணாலும் விக்கலாம். இந்த ம். காலத்துல தரையம் விக்கலாம், கஞ்சா ஆமா. விக்கலாம், எது வேணா இப்ப விக்கலாம். நான் சொன்னீங்க ஏன் பாருங்க. ஆர்கானிக் விக்கணும்? ஆமா. ஏன் ஆர்கானிக் விக்கணும்? உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. இதனால ஏற்படுற தோஷங்கள் எனக்கு வராது. நான் நல்லதா நினைச்சு நல்லதை கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆன்மா என்ன கண்டிப்பா பாராட்டும். இதுலயே வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் கடை கூட இருக்குது, அது கூட வைக்கலாம். அத நான் வெஜிடேரியன் கடை வச்சா அந்த மிருகங்கள்லாம் என்ன சபிக்குமா இல்ல பாராட்டுமா? அது இன்னும் வாழணும்னு ஆசைப்படக்கூடிய அந்த மிருகத்தை நம்ம அடிக்கும் போது என்ன ஆகும்? அது சாபனம் கொடுக்கும். அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு நம்ம தாந்திரிகம், அதாவது நல்லபடியா வாழணும், நல்லபடியா போகணும். இந்த தாந்திரிகங்கிறது அனுபவ பகிர்வு தானாங்கய்யா. நம்ம மூதாதையர் அனுபவ பகிர்வு தான். அதனால நம்ம வந்து உபத்திரம் செய்யாம இருந்தாவே போதும். உபகாரம் செய்யலன்னா கூட பரவாயில்ல. ஆமா ஆமா ஆமா. அப்பெல்லாம் அப்படித்தானே, நல்லது செய்யறோமோ இல்லையா தீமை செய்யாம இருக்கணும்னு நினைச்சாங்க. உப்பு கூட நீங்க வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு வாங்கிக்கோங்க 2 கையில. ஹலோ ஹலோ சொல்லுங்க ஐயா. 2 கையில கல் உப்பு எடுத்துக்கோங்கம்மா. அவங்க யார் உங்களுக்கு பணம் தரணுமோ அவங்கள நினைச்சுக்கிட்டு சீக்கிரமா எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு வேணுங்கிற அளவுக்கு எனக்கு வழிமுறை செஞ்சு கொடுமா மகாலட்சுமி தாயேன்னு சொல்லிட்டு அவங்க பேர் சொல்லி அவங்க எவ்வளவு கடன் வாங்கினாங்க சொல்லி நீங்க இது பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கூடி சீக்கிரத்துல அவங்களுக்கும் பணம் வரும், நமக்கும் காசு வரும். இதுலயே வந்து சக்கரங்கள்லாம் இருக்கு. அதாவது ஒரு சக்கரம் ரவுண்டா பெருசா வரைஞ்சுக்கோங்க. அந்த சக்கரத்துல 2 பக்கமும் சூலாயுதம் போட்டுருங்க. மேல் பக்கம் பாதி, கீழ் பக்கம் பாதிங்கிற மாதிரி. மேல் பக்கம் என்னன்னா எவ்வளவு பணம் வரணும்னு எழுதிக்கோங்க. ஒரு 7 லட்சம் ரூபாய் வரணும் அப்படின்னுட்டு. அப்புறம் கீழே என்னன்னா இன்னார் மகன், அதாவது ஒரு உதாரணத்துக்கு பாஸ்கர், என் பணத்தை எனக்கு திருப்பி தர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கிட்டு அதை வந்து அந்த உப்பு இதை வந்து கையில 2 பிளேட்ல வச்சுக்கிட்டு அந்த செய்யுங்க. சரிங்களா? இது கூட செஞ்சு பாருங்க. கண்டிப்பா செய்யறேங்கய்யா. சரிங்கம்மா. அப்ப அந்த சூலாயுதம் வந்து வெளியில இருக்கணுமா இல்ல உள் பக்கமாவே இருக்கணுமா? வெளியே 2 கோடு போடுறீங்க இல்லையா, அந்த கோடு மத்தியில ஒரு கோடு போடுறீங்க. அந்த கோடு போடும் போது என்னன்னா 2 பக்கமும் அந்த சூலாயுதம் இருக்கணும். அரைவட்டத்துல கோடு போடுங்க. மேலே கீழையும். என்னங்கம்மா? மேலையும் கீழையும். ஆமாங்க, வெளியே தெரியணும். சரிங்கய்யா. ஓகே, ரொம்ப நன்றிங்கய்யா. சரிங்கம்மா. நீங்க ஒருத்தர் கேட்டதுக்கே 100 பேருக்கு சமாளம் ஆச்சுமா. ஆரம்பிக்கும் போது 10 பேர் இருந்தாங்க. நடுவுல கட் பண்ணிட்டு மழை வந்துச்சுன்னு